என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் இல்லை, நான் செய்தேன். இனிமேல் உன்னை நம்பி பணத்தை இங்கே வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போனை போடு, எங்க இருக்கா, சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. சுவிட்ச் ஆஃப். இங்க வரேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். போய் டீ சாப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து விட்டு போய் வர? ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? நாலு கடைக்கு எத்தனை போனேன், எப்படின்னு தெரியல. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்லு சொல்லு கேட்காம. அண்ணா 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 மூர்த்தினா, தெரியுமா சொன்னேன்லடா, போலீஸ்ல மாட்டி போன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா. இப்ப என்ன நிலைமை? போலீஸ் என்ன தேடி நிற்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் உன்னை ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யார் கண்ணிலையும் பட மாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாரை குத்துனா நான் போறேண்ணா. பைத்தியமாடா நீ? ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸ் சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40 லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனையில் இருக்கேன்யா. நான் உடனே போனோண்ணா, எனக்கு பணம் வேணும்ண்ணா. இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்போ நீ அதை எனக்கு சொல்ற? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்தில் மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் மூர்த்தினா. ஒரே நாளில் நாம எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க டீ சாப்பிட போயிருக்கோம். நீ இவ்வளோ பயப்படுறல, நான் போலீஸில் மாட்டினா கூட உன் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் கதிர் பயந்தான் அவங்களே 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். பாரு, இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்லறையா யாருக்கு சந்தேகம் வராம. அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா? எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு? நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நோட்டை மாற்றி கொண்டா நீ ஃபஸ்ட்டு. எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்லை. இவ்வளவையும் மாற்றணும்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாற்றி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40 லட்சம் ரெடியாக இருக்கணும். 39,50,000.
நம்ம பையன்தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூட சேர்ந்தான். ஆனால் தங்கமான பையன். ஓ, அப்போ அவனை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். சார், தம்பி மாறின்றேன், ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம். பாஸ்கர், நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாஸு, ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் கை நழுது. நமக்கெல்லாம் வயசாயினே போகுது. பசங்க அங்கே இங்கே கையை வச்சு தொழில் கற்றுக்கிறானுங்க. நான் ஃப்ரீயாக விட்டேன். நிறுத்து பாஸு, நீ பிக் பாக்கெட் அடித்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டேன். லைஃப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா சார்? ஒய்ஃப், ஃபேமிலி மேன், அப்படி. ஜெய் சொன்னா கேளு. மூர்த்தினா, எனக்கு ஒரு வழி தெரியல. என்னடா வழி தெரியல? புறா பையன். பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு. நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியும். எனக்கு வேறு வழி தெரியலண்ணா. ஏய் வர, நல்லா இருடா. என்னடா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போற? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த பேங்க் கொள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். ஜெய் இங்கே எப்போ வருவான் தெரியலையே சார். இப்போ வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தோம். என்னை பார்த்ததும் அவசரமாக ஓட்டான். நீங்கள் 2 பேரும் வந்ததை சொல்ல வந்தான்னு நினச்சேன் நான். அண்ணா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. அடப்பாவி சார், அமுக்கினி மாதிரி இருந்தேன்னு இன்னும் வேலை பார்த்துக்கிறான் சார். சார், இந்த நெக்லஸ் என் வீட்டில் இருந்துச்சே சார். மகா கையில் இப்போ தானே பார்த்தேன். இந்த மகா யாரு? என் பொண்டாட்டி சார். இந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் போதும். அவன் வந்தான்னா மரியாதையா இன்ஃபார்ம் பண்ணு.
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு பெருசாக அடிபட்டிருக்கு சார். உங்கள் புருஷனோட பாடி நாளைக்கு கிடைக்கும். நேரம் என் கை சரியா இருந்துச்சுன்னா அடிச்சு செவில பேத்திருப்பேன். ஜெய் உங்களை தேடி எப்போனா அவளுக்கு என்ன மரியாதை? உன்னை தேடி ஜெய் எப்போனா பணத்தோட வருவான். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. இதோ பாரு, துரை 5-6 வருஷம் ஜெயிலில் இருந்துகிட்டே வரட்டும். வந்த பிறகுன்னு நினச்ச மாதிரி 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். இப்போதான் உன் புருஷன் இல்லையே. அவன் பேரை சொன்னாலும் அழுகுற, இவன் பேரை சொன்னாலும் அழுகுறேன். வந்தான்னா சொல்லி அனுப்பு. வராமல் எங்கே போயிடுவான்? சரி, அப்படி கதிரு, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம். என்ன சுட்டீங்க? டேய், நான் அவனை கொல்லலைன்னா அவன் பணத்துக்காக நம்ம 2 பேரையும் எப்போ கொண்டு இருப்பான்டா. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் என்னை அடிச்சு போட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான். வேற வழி இல்லை, சுட்ட. நீ நம்பல, ஓ இஷ்டம். நான் எதையும் ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இல்லை. கதிர் பயந்தாங்கொல்லி 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். நீ நாள் பேச்சை கேட்டே நாசமா போற பாரு. கதிரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கதிரு, சொல்லுண்ணா. இப்போ ஜெய் இல்லை, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். ஒரு ஷேர் 25 லட்சம். நீ எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணணும். எந்த நிலைமையிலையும் என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட மாட்டேன். என்ன கதிரு, சரியா? சரிண்ணா. நான் ஏதோ கோவத்தில் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். நீ இன்னைக்கு நைட்டே கூட வந்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். நான் சொல்ற இடத்துக்கு வரியா?
என்னை நம்பு கதிர், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை சுட்டு கொண்ட மாட்டேன் கதிர். என்னை நம்பு. இது பாரு, ஜெய் உன் குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் உனக்கு 25 லட்சம் பணம் தரேன். நீ சிங்கப்பூருக்கு வேலைக்கு போ. உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ. நல்லா இரு கதிர். கதிர்.